பெரியகுளம் அருகே உள்ள ஓ பன்னீர்செல்வத்தின் கிணறு விவகாரம் மீண்டும் வெடித்துள்ளது. இது தொடர்பாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் அருளானந்தத்திடம் விரிவாக கேட்டறியலாம். அருளானந்தம், லட்சுமிபுரம் கிராம மக்கள் தற்போது மீண்டும் போராட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன? சிவரஞ்சனி, இப்ப பாத்தீங்கன்னா லட்சுமிபுரம் குடிநீருக்கான அந்த கிணற்று அருகே ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு ஒரு ராட்சத கிணறு வெட்டியதால் தங்கள் கிணற்றில் நீர் வெற்றியதாக கடந்த மாதம் ஒரு மாத காலமாக பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்நிலையில கடந்த மாதம் 26ஆம் தேதி கிராம மக்களுக்கும் ஓபிஎஸ் தரப்பினருக்கும் இடையே ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட்டு அந்த கிணறு மற்றும் அந்த கிணறு உள்ள போர்வெல் அந்த 10 சென்ட் நிலத்தையும் தருவதாக உத்தரவாதம் அளித்ததன் பேர்ல அவங்க தங்களுடைய போராட்டத்தை நிறுத்தி கொண்டார்கள். இந்நிலையில கடந்த 10 நாட்களாக அதற்கான எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில இவர்கள் பலமுறை தொடர்பு கொண்டும் அவர்களுக்கு எந்த பதிலும் கிடைக்காத நிலையில நேற்று இவங்க போராட்டத்தை அறிவித்து இன்று முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதன் ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கு முதலாவதாக ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியிருக்காங்க. சிவரஞ்சனி, இந்த விவகாரம் குறித்து கடந்த மாதம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில என்னென்ன அம்சங்கள் பேசப்பட்டுச்சு, அதே போல அதுல என்ன உடன்பாடு எட்டப்பட்டுச்சு இறுதியா? குடிநீர் பிரச்சனைக்காக இவர்கள் போராட்டம் நடத்திய போது முதல் கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மாவட்ட ஆட்சியர் மற்றும் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் கிராம மக்கள் சேர்ந்து ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அந்த உடன்பாட்டில 90 நாட்களுக்கு குடிநீர் வழங்குவதாகவும் அந்த கிணற்றிலிருந்து மற்றும் அந்த பகுதியில் உள்ள நிலங்களை கிராம மக்களே வாங்கிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு உடன்பாட்டுடன் அன்றைய பேச்சுவார்த்தை முடிவுற்றது. இதற்கிடையில அவர் இரண்டாம் கட்டமாக அந்த பேச்சுவார்த்தைக்கு முதல் நாளே அந்த சம்பந்தப்பட்ட கிணறு உள்ள பகுதி மற்றும் ஒரு 6 ஏக்கர் நிலங்களை அவருடைய நண்பரான சுப்புராஜ் பெயருக்கு பெயர் மாற்றம் செய்து பத்திரப்பதிவு நடந்ததை ஒரு 3 நாட்கள் கண்டு இந்த மக்களுக்கு தெரிய வரவே மீண்டும் போராட்டத்தை துவங்கி இருந்தாங்க. இந்த நிலையில அந்த போராட்டம் தொடர்ந்து ஒரு 5 நாட்களாக நடைபெற்ற நிலையில மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையில அந்த நிலத்தையும் கிணற்றையும் தருவதாக 10 சென்ட் நிலம் அதில் தருவதாக கூறி உத்தரவாதம் அளித்ததன் பேர்ல போராட்டம் திரும்ப விலக்கிக் கொண்டாருங்க. சிவரஞ்சனி, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி அருளானந்தம்.